குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவின் அனுகிரகத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பொண்ணுக்கு நிகரானவர் தங்கம், கோல்டு. நம்ம மேல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கோல்டாலேயே நம்மளை உருவாக்கக்கூடியவர் குரு பகவான். அது இன்னைக்கு இருக்கிற கோல்டு விலை என்னன்னு உங்களுக்கு தெரியும், நினைச்சு பாருங்க. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கோல்டோட துவில்கள் அப்படி ஊதி விடுவார் மேல. அப்படிப்பட்ட மனுஷன் எப்படியோ நம்மளை தங்க நிறமாக மின்ன வைப்பதற்கு சரியான ஒரு கிரகம் அப்படின்னா குரு தான். சார் ஒண்ணுமே இல்லை சார் அப்படின்னா கூட ஒருத்தவங்களுக்கு முன்னாடி நம்மளை ஒசத்தி வச்சிருப்பார். கௌரவத்துல பேர்ல நம்ம ஒரு 2 ரூபாய் போய் கடன் கேட்கறதுக்கு நம்ம தன்மானம் இடிக்கும். ஒருத்தவன்ட்ட நம்மளோட வருத்தத்தை சொல்றதுக்கு நம்ம மனசு அப்படியே கூணி குருவோம். இதுக்கும் குரு காரணம். ஏன்னா ஒருத்தவன் நம்மள சொல்லிடக்கூடாதுடா. நாம ஏதாவது ஒண்ணு நாம எப்ப விழுவோன்னு அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்ப நாம போய் அவன்கிட்ட கெஞ்சிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம் பாருங்க. இதுவும் குருவுடைய எண்ணம். எல்லாமே தெரிந்தும் அதை தம்பட்டம் அடிக்காம இருப்பதும் குருவின் எண்ணம். இப்போ குருன்னு எடுத்துட்டோம்னா அவர் நமக்குள்ள எப்படியோ உள்ள போயிடுவார். குருங்கிற கிரகத்தோடைய பாசிட்டிவ் திங்கிங் நிறைய இருக்கு. நெகட்டிவ்ங்கிறது குரு கிட்ட கிடையவே கிடையாது. கால் கடுக்க நிக்க வேண்டிய நேரமாக இருந்தாலும் வருத்தப்படாமல் நிக்கக்கூடிய கிரகம் அது. ஒரு மனிதனோட வாழ்க்கையில இப்ப கால் கடுக்கிற நிக்க வேண்டிய நேரம். ஒரு மனுஷனுக்காக நிக்கிறோம், வேலைக்காக நிக்கிறோம், ரேஷன்ல நிக்கிறோம் இல்லையா? இதான உண்மை. அப்ப எதுவாக இருந்தாலும் அதுலயும் பொறுமையை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த விசுவாவசு வருஷத்துல பெயர்ச்சி அடைகிறார். இந்த பெயர்ச்சி ஏறத்தாழ ஒரு 16 மாதங்கள் நம்ம வாழ்க்கையில கம்பல்சரி 12 மாதத்தை அவர் கடந்து நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிறார். அடுத்த வரக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு 3 மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய லைஃபை ஒரு பெரிய அளவுல சக்சஸ் பண்ண வைக்க போறார். குரு கொடுக்க எந்த கிரகமும் கெடுக்க முடியாது. கொட்டி கொடுக்க போகிறார் குரு பகவான் அத்தனை ராசிக்கும். அவர் எப்படி கொட்டி கொடுக்க போறார்? அவர் கொட்டுறதை நாம் எப்படி அல்றது? சிந்தாம செதறாம நமக்கு தேவையானதை எடுத்துக்கணும். இந்த உலகத்துல நாம நிம்மதியா வாழ்றதுக்கு ஒரே ஒரு வழி மதி நுட்பம், புத்திசாலித்தனம். இவ்வளவுதான். ஃபோர்ஜரியோ இல்லை இன்னொருத்தவனை கெடுக்கிறதோ இல்லை இன்னொருத்தவனுக்கு தண்டத்தை ஏற்படுத்துறதோ கிடையாது. மதிநுட்பம். எதை செய்தாலும் தொழில்நுட்பத்தோடு அறிவு நுட்பத்தோடு செய்யும் பொழுது 100% குருங்கிற கிரகத்தினால் நமக்கு வலிமை கிடைக்கும். அப்படிப்பட்ட குரு இந்த பெயர்ச்சியின் மூலமாக எல்லா ராசிக்கும் சிறப்பான யோகத்தை கொடுக்கிறார். ஒரு ராசியை உள்ள போய் பார்க்க போறோம். பார்க்கலாமா? தனுசு ராசிக்கு கொடுக்கக்கூடிய குரு கொட்டி கொடுப்பது உறுதி. 2 பாயிண்ட் இருக்கு தனுசுக்கு. என்னைக்குமே நம்ம பேசுறத மாத்தி தான் யோசிக்கணும். வாழ்க்கையில போராட்டம், மனசலவை, மூல செலவுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில அப்பப்ப நடந்துகிட்டே இருக்கும். காரணம் காரியங்கள் இல்லாமையே காலம் இல்லை. ஆனால் அந்த காரணம் காரியங்களை கனக்கச்சிதமா காலம் நம்மளையே தாண்டி கொண்டு போயிட்டு இருக்கும். எப்படி தெரியுமா? நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சிருப்போம், நாளைக்கு இது செய்வோம் அப்படின்னு. நடக்காது. நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சிருப்போம், நாளைக்கு இது எனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு. பல தோல்வியை சந்திப்போம், இடர்பாடுகளை சந்திப்போம். ஒரு காலகட்டத்தில் மனசு பக்குவமாகும். போட ஒன்னும் வேணாம் போ அப்படின்னு எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். என்னடா வேண்டான்னு இப்ப வருது எல்லாம், அப்ப நான் முன்னாடியே வேண்டான்னு சொல்லிருக்கலாமோ? இதுதான் மாத்தி யோசிக்கணும். தனுசு ராசிக்காரர்களே, 7வது வீட்டுக்கு வருகிறார் குரு. சப்தமாதிஸ்தானம் 7,
அசுர குருகள், தேவ குருகள், எந்த குருவா இருந்தாலும் சக்சஸ் பண்ற இடமே 7 தான். அதனாலதான் சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா, சப்த சிரஞ்சீவிகள் 7 பேரு, சப்த மாதாக்கள் 7 பேரு. இப்ப என்னன்னா உங்களுக்கு டபுள் டைம் லாக்கு, டபுள் டைம் யோகமா மாறப்போகுது. உங்களுக்கு 2 சங்கடங்கள் வந்திருக்கும் வாழ்க்கையில இது வரைக்கும். ஒன்னு பினான்சியலி சங்கடப்பட்டிருப்பீங்க, வாழ்க்கையிலேயே சங்கடப்பட்டிருப்பீங்க. இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா அரசியல்ல சங்கடப்பட்டிருப்பீங்க, ஆதாயத்துல சங்கடப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இன்னைக்குமே அரசியல் இருக்கிறவங்க ஆதாயம் பார்க்கணும். வெறும் அரசியல பதவியில மட்டுமே நான் இருக்கிறேன் சார் 5 வருஷமானா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு படம் மட்டும் எடுத்தேன் சார், நான் டைரக்டர் சார், நல்ல படம் எடுத்திருக்கேன் சார்னா அதுல ஏர்னிங் பார்க்கலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சார் எனக்கு பெரிய கவர்மெண்ட் அவார்ட்லாம் கிடைச்சிருக்கு சார் அப்படிலாம் சொல்லி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. 10 படத்துக்கு ஒரு படம் அவார்டு படம் எடுத்துக்கலாம், 10மே அவார்டு படம் எடுத்தோம்னா நான் எப்போ வாங்குறது? ஒன்றும் முடியாம போயிடும். சோ இவ்வளவு நாள் டபுள் லாக்க பாத்தீங்க. டபுள் லாக்னா மிகப்பெரிய பூட்டுல 2 பூட்டு பூட்டிட்டான், அப்ப திறக்க முடியல. அப்ப என்ன பண்றான் கடவுள்? இப்ப ரிலீஸ் பண்றான், டபுள் லாக்க ரிலீஸ் பண்றான். எப்படி தெரியுமா? 7வது வீட்டை குரு பார்க்கிறாரு, புதனுடைய வீடு. அப்ப 7வது வீடுங்கிற போது சப்த ரிஷிகள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, முன்னோர்கள்லாம் ஹெல்ப் பண்ண போறாங்க. தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, உங்களுக்கு யாரெல்லாம் எதிரியா இருந்தாங்களோ, யாரெல்லாம் உங்க குடும்பத்துல வில்லங்கமா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இப்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை இருந்ததா, பிரச்சனை இருந்ததா, வருத்தம் இருந்ததா, உங்களுக்குள்ளே விட்டு கொடுக்க போறீங்க. அவங்க யாரு உங்களை தொந்தரவு பண்ணாங்களோ அவங்களே உங்களை ரிலீஸ் பண்ண போறாங்க, ரிலாக்ஸ் பண்ண போறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, அவர் எந்த இடத்தை பார்க்கிறார்? குரு பார்க்கிற இடத்த ரொம்ப முக்கியம் நான் சொல்லுவேன். மிதுன ராசியிலிருந்து குரு பாருங்க திரும்பி நேரா பாத்தீங்கன்னா தனுசு ராசியை பார்க்கிறாரு, 7க்கு 7. அப்ப என்னன்னா பார்க்கிற பார்வையெல்லாம் இனிமே தனுசு ராசிங்களுக்கு பணமா பார்ப்பீங்க, பதவியா பார்ப்பீங்க, யோகமா பார்ப்பீங்க. பச்சை புல்ல பார்த்துட்டு கிட்டக்க மாடு போனுதான் பாத்தீங்கன்னா புல்லு இல்லையா, அது தார்பாயாம் நம்பி ஏமாந்து வந்துதான் ஒரு நேரம் மாடு. இது நடந்த கதை. இப்ப பச்சை புல்லு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு திரும்பி அப்படி திரும்பி பார்க்குதா, அங்க நிறைய பச்சை புல்லாம் தின்னு தீக்க முடியலையா. இதுதான் நிலை. ஒரு கோமாதாவுக்கு ஒரு நல்ல நிலைமை எப்ப உலகத்துல, அதான் நான் ஒண்ணு சொல்லுவேன், நல்லா தெரிஞ்சுங்க. ஜீவராசிகள் தண்ணிக்கு என்னைக்குமே அலையக்கூடாது. இந்த உலகத்துல தரித்திரம் எப்ப ஆரம்பிக்கும் தெரியுமா? மனுஷன் வாழ்க்கையில எப்ப திருப்தி இல்லாம போவான் தெரியுமா? மனுஷன் எப்ப வேதனைப்பட ஆரம்பிப்பான் தெரியுமா? ஜீவராசிகள் தண்ணிக்கும் திங்கிறதுக்கும் அலைய ஆரம்பிச்சதுன்னா நமக்கெல்லாம் கஷ்டம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதனாலதான் ஜீவராசிகளுக்கு நிறைய கொடுக்கணும். மாடு வருதுன்னா மாடு புல்லு கிடைக்க மாட்டேங்குது. இப்பெல்லாம் மாடு வச்சிருக்கிறோம்லாம் வைக்கல போட்டு ஏமாத்துறான் மாட்டை. மாட்டுக்கு வைக்கலை விட புல்லு தான் பிடிக்கும். புல்லு நிறைய சாப்பிட இந்த உலகம் நல்லா இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும், பச்சையா இருக்கும், நிம்மதியா இருக்கும். அதனால நிறைய பசு மாட்டுக்கு புல்லு கொடுங்க எல்லாருமே. தனுசு ராசிக்காரர்களை ரெட்டிப்பு லாபத்தை பார்க்க போறீங்க, உங்க காரியத்தில் ஜெயம் அடைய போறீங்க. குரு பகவான் 7ஆம் வீட்டை சிறப்பாக உயர்த்தி கொடுக்கிறார். ரைட், இதெல்லாம் ஓகே. நம்ம இதெல்லாம் நம்பிக்கிட்டு இப்படியே போயிடலாமா, இல்ல மாத்தி யோசிக்கணுமா? மாத்தி யோசிக்கணும் தம்பி, மாத்தி யோசிக்கணும். எப்ப தெரியுமா? நல்ல நேரம் வரும்போதுதான் ரொம்ப உஷாரா இருக்கும். கையில இருக்கிற பணம் எவ்வளவு செலவாகுதுன்னு பார்க்கணும். இந்த உலகத்துல ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, பணம் இருந்தா இந்த உலகம் ஒண்ணு சந்தோஷமா பார்க்கும், உயர்வா பார்க்கும். 5 ரூபா பேலன்ஸ் இருக்கணும், பேலன்ஸ் ஷீட் காலியாக கூடாது. ஒரு காலகட்டத்துல பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுது கணக்க சரியா போட்டுட்டா வாத்தியார் மார்க் போடுவாரு. இப்பெல்லாம் குடும்பத்துல பேலன்ஸ் ஷீட்டை டேலி பண்ணி கொடுக்கறதுன்னு பேரு. எவ்வளவு கிரெடிட் எவ்வளவு டெபிட்னு டேலி பண்ணி கொடுத்தா நமக்கு மார்க் ஸ்கோர் கிடைக்கும். இன்னைக்கெல்லாம் நீங்க 100 ரூபாய் சம்பாரிச்சுட்டு 100 ரூபாய்க்கு செலவு காட்டினீங்கன்னா வாழ்க்கையில ஃபெயில் கிடைக்கும். என்ன சார் வாழ்க்கை? ஒரு நேரம் வாத்தியார் மார்க் போட்டாரு சார் நான் டேலி பண்ணி கொடுத்ததுக்கு, இன்னைக்கு நான் இவ்வளவு சம்பாதிச்சேன், அதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன், எனக்கு டேலி ஆயிடுச்சுன்னு சொன்னா இந்த உலகம் என்ன ஃபெயிலியர்னு சொல்லுது சார். இதுதான் வாழ்க்கை. இதை புரிஞ்சிக்கிற தன்மை இந்த தனுசு ராசிக்கு இப்ப ஏற்படும். இப்ப புரிஞ்சாதானுங்க மனுஷன் பிஸ்தா சொல்றோம் இல்லையா? இப்ப எத்தனை விளம்பரங்களை பார்க்கிறோம், புரிந்தவர்கள் பிஸ்தா. ஏங்க புரிந்தவர்கள் முந்திரி கொட்டையா இருக்கக்கூடாதா? புரிந்தவர்கள் பாதாம் பருப்பா இருக்கக்கூடாதா? இந்த கிடைக்காத பிஸ்தாவையே பெரிய வில்லமா. அது பிஸ்தா பாத்தீங்கன்னா வறுத்த பிஸ்தா தான் நல்லா இருக்கு. இப்போ வேணா இப்படி சொல்லுங்க, இனிமே புரிந்தவர்கள் வறுத்த பிஸ்தா சாப்பிட்றதுக்காச்சும் நல்லா இருக்கட்டுமே. இந்த சவுக்குன்னு இருக்கிற பிஸ்தாவை பத்தி யாருக்குமே ஐடியா வர மாட்டேங்குது. இனிமே என்ன? புரிந்தவர்கள் வறுத்த பிஸ்தா சொல்லுங்க. இவ்வளவுதான். ஏன்னா இப்ப தனுசு ராசிக்கு ரொம்ப சிறப்பான நேரம்.
அதில் சிறப்பை எப்படி மாற்றணும்? கடவுள் எல்லாத்தையும் கொடுக்குறாருங்க. கொடுக்கறத பக்கத்தில் தக்க வச்சுக்கிறவன் தாங்க பெரிய மனுஷன். கொடுக்கறத திருப்பி திருப்பி நமக்கு ஆண்டவன் கொடுக்கணும்னு அதுக்கு ஆண்டவனுக்கு தேங்க்ஸ் சொல்றவன் தாங்க பெரிய மனுஷன். இப்ப 7வது வீட்டிற்கு இந்த தனுர் ராசிக்கு குரு வருகிறார். எதையுமே உதாசீனப்படுத்தாதீங்க. இங்கதான் லாக் கொடுக்க போறான். 7க்கு 7 பார்க்கும்போது என்ன பண்ணுவான் தெரியுமா? நமக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு ஒரு ஃபீல் கொடுப்பான். நம்பாதீங்க, இந்த உலகத்தை நம்பாதீங்க. இன்னைக்கு காலையில இருக்கிற சந்தோஷம் சாயந்தரம் திடீர்னு குறையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நிலவும் சூரியனும் இதுக்கு நமக்கு எடுத்துக்காட்டு. உண்டா இல்லையா? மத்தியானம் வெயில் தாங்காது. வெயில சூரியனை பார்த்து எல்லாரும் எதிர்த்து விழுவோம். 10 நாள் மழை பெஞ்சதுன்னா சூரியனுக்கு தவம் இருப்போம். ஐயோ, என் வீட்டுல துணி இல்லை சார். எல்லா துணியிலையும் பாத்தீங்கன்னா ஜெம்ஸ் இருக்கு சார், ஒரே அழுக்கு சார், ஒரே எங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு உடம்புல ஸ்கின்ல ப்ராப்ளம் வந்துடும் சார், வெயில காணும் சார் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? உண்டா இல்லையா? அப்ப எல்லாமே நமக்கு தேவையானது அளவு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் ப்ரோ. இதுதான் உண்மை. சிஸ்டர்ஸ் 2 பேரும் சேர்த்துக்கணும். அப்புறம் ப்ரோன்னு சொல்லிட்டோம்னா அது வேற தப்பா போகுது. அதனால சிஸ்டரையும் சேர்த்துக்கிறேன். அதனால ரெண்டுலாமே கிடைக்கணும். இப்ப இந்த தனுசு ராசிக்கு என்னன்னா வியூகம் வகுங்க. எல்லாத்தையும் சேமிங்க. எல்லாத்தையும் சேமிக்கணும். நேரத்தை சேமிக்கணும், காலத்தை சேமிக்கணும், வாய்ப்பை தவற விடக்கூடாது. அப்புறம் பார்த்துக்கிறேங்கிற கதையே கிடையாது. ஏன்னா 7ல குரு வரும்போது 7ஆம் பார்வை பார்க்கும்போது எல்லாமே லாபமா தெரியும், எல்லாமே சக்சஸா தெரியும். ஆனா ஒண்ணுமே நடக்காது. நம்ம தான் நடந்து போகணும், கடந்து போகணும். இதை தான் நீங்க யோசிக்கணும். சார் கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டார் சார் ஒருத்தர். சந்தோஷம், உனக்கு கல்யாணம் ஆகும், எனக்கு நிம்மதி, நீ நல்லா இருக்க போற. ஆனா நீ நடந்தாதான் சார் கல்யாணம் ஆகும். நீ இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்ல நீ பிரபலமாக கண்ணு. நீ உன் லைஃப்ல 4 பேர் மெச்சுற மாதிரி நடக்கன்னு. அப்பதான் கண்ணு கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆகணும் நீ வெறும் போட்டோவை யார்ட்டையாவது கொடுத்து மட்டும் ஜாதகத்தை அனுப்பிட்டே இருந்தா கல்யாணம் ஆகுமா கண்ணு? 7ஆம் இடம் தாண்டி கல்யாணம் ஆகாம தான் நிற்கும். இப்ப நாம எழுந்துட்டோம். நம்மள நம்ம ஃபேஸ் காட்டணும். ஒரு மனுஷனுடைய ஃபேஸ் இன்னொருத்தவங்க மனசுல பதிஞ்சதுன்னா நீங்க தான் ஹீரோ. இப்ப நீங்க உங்களுக்கு டாஸ்க் எப்படி தெரியுமா கடவுள் கொடுக்குறாரு? தொழில உள்ளவங்க, கல்யாணத்துக்காக உள்ளவங்க, எதிர்கால வெற்றிக்காக உள்ளவங்க, இந்த தனுசு ராசிக்காரர்கள் உங்க ஃபேஸ இன்னொருத்தவங்க மனசுல பதிய வைங்க. பதியம் போடுங்க. ஒரு செடி கூட தோத்து போகாது. உண்மை. இரும்புறது கூட ஒரு நல்ல சகுனம்னு வச்சுங்க. அப்படி பாசிட்டிவா நினைப்போமே இல்லையா? ஷூட்டிங் நடக்குது, தண்ணி இல்லை குடிக்க, என்ன பண்றது? தண்ணி எடுத்துட்டு வைக்க மறந்துட்டேன்ல. இப்போ நான் ஷூட்டிங்கை கட் பண்ண முடியுமா? கண்டினியூ தான் இல்லையா? இவ்வளவுதான் லைஃப். இதை நான் இப்போ கண்டினியூ இல்லாம கட் பண்ணிட்டு போயிட்டேன்னா அதுதான் 7வது இடம். இப்போ அவ்வளவுதான் சொல்ல வர்றேன். 7th to 7th பிளேஸ்ல எதையும் கண்டினியூ பண்ணுங்க. எதுக்கும் நிப்பாட்டாதீங்க. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. உயர்ந்த இடத்துக்கு வருவீங்க. குரு உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கார். உங்க ஃபேஸ இன்னொருத்தவங்க மனசுல பதிவு பண்றதுதான் இப்போ உங்க வேலை. இப்படி யோசிங்க. உங்களுக்கு ஜெயம் உண்டு, சக்சஸ் உண்டு. நீங்க இந்த குரு பெயர்ச்சியில அலாதி சந்தோஷத்தை பெற போறீங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். குரு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றார். குருவை அதிகமாக வழிபாடு